வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி மணத்தக்காளி காய வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறேன். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மணத்தக்காளி காய் குழம்பு அல்சர் உள்ளவங்களுக்கு ரொம்ப மிகச்சிறந்த மருந்து. இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட 150 கிராம் சுத்தம் பண்ண மணத்தக்காளி காயை சேர்த்துக்கிறேன். இந்த காயை வதக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா காய் வெடித்து செதறும். இப்போ பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம். காய் ஓரளவு கலர் மாறி வரப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் ரொம்ப நல்ல மருந்து. அல்சர் உள்ளவங்க அப்புறம் சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்ல மருந்து இது. நீங்கள் வாரத்தில் 2 முறை மணத்தக்காளி கீரையும் ஒரு தடவை இந்த குழம்பும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போது காய் நல்லா வதங்கிருச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே வாணலியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இது ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் குழம்பு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சிங்கன்னா குழம்பு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இல்லைன்னா இதே மெத்தடில் செஞ்சுட்டு கடைசியாக தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட குழம்பு அதிகமாக கிடைக்கும். இப்போ 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு வடித்து எடுத்துருக்கேன், வடிகட்டியிருக்கேன். அந்த தண்ணியும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போது நல்லா கொதித்து வந்துடுச்சு. புளியோட பச்சை வாசனை போயிருக்கும். இந்த சமயத்தில் இந்த காயை சேர்த்துக்கலாம். முன்னமே நம்ம காயை சேர்த்துட்டோம்னா காய் ரொம்ப வெந்து காய் உருவமே இல்லாமல் கசகசன்னு போயிடும். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது குழம்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். அது கூடவே பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போது அருமையான மணத்தக்காளி காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி.